ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு ஒரு சிலருக்கு வீடியோவோட தம்ப்லைன் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பலவிதமான சாலைகள் இருக்கும். நீளமான சாலை, குறுகலான சாலை, நீளம் குறைவான சாலை, அகலமான சாலை, ஒத்தையடி சாலை, இப்படி நிறைய விதமான சாலைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் மனித எலும்புகளால் ஆன சாலையை பார்த்துருக்கிறீங்களா? அட்லீஸ்ட் அதை பற்றி கேள்வியாச்சும் பட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் அந்த சாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படியும் ஒரு சாலை இருக்குமான்னு நம்ம எல்லோருக்கும் தோணலாம். ஆனால் இந்த சாலை உண்மையிலேயே உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடான ரஷ்யாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரோடு எலும்பு சாலை எனவும் ஆங்கிலத்தில் ரோட் ஆஃப் போன்ஸ்னும் அழைக்கப்படுது. R504 கொலிமா ஹைவேஸ் என பெயர் கொண்ட இந்த சாலை ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நெடுஞ்சாலை ஆகும். இது சுமார் 2025 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாம். இந்த சாலை முழுவதும் மனித எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. அதனாலேயே இந்த சாலையை எலும்பு சாலை என்று மக்கள் அழைக்கின்றனர். இந்த சாலை இருக்கும் பகுதியில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த சாலை முழுவதும் பனியால் மூடியிருக்கும். அந்த நேரங்களில் அப்பகுதி வழியாக செல்லும் வாகனங்கள் ஆங்காங்கே நின்றுவிடும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சாலை அமைக்கும் போது மண்ணுடன் மனித எலும்புகளையும் சேர்த்து அரைத்து சாலைகளை கட்டமைத்தனர் என சொல்லப்படுகிறது. இந்த சாலை 1930ஆம் ஆண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலைகளை கட்டமைப்பதற்காக கைவிடப்பட்ட தொழிலாளிகள், சிறைவாசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சாலையை உருவாக்க சுமார் 10 லட்சம் பேர் உயிரை இழந்ததாக கூறப்படுகிறது. முக்கியமாக கொலிமா சிறையில் உள்ள கைதிகளை இந்த சாலை அமைப்பதற்காக பயன்படுத்தி கொண்டனர். கொலிமா சிறைக்கு ஒருவர் கைதியாக சென்றுவிட்டால் அங்கிருந்து அவர் திரும்ப வருவது நடக்காத விஷயம். அந்த சிறையிலிருந்து ஒருவர் தப்ப முயன்றாலும் அவர் நீண்ட நேரம் உயிருடன் இருக்க மாட்டார். ஒன்று பனிக்கரடியிடம் சிக்கிக்கொள்வார், அல்லது குளிரில் உறைந்து போவார், அதுவும் இல்லை என்றால் பசியில் மரணிப்பார். இப்படி செத்தவர்களோட எலும்புகளை வச்சு தான் அந்த சாலை கட்டமைக்கப்பட்டதாம். சோவியத் யூனியனில் ஜோசப் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்தபோதுதான் இந்த சாலைக்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த சாலையில் பல நேரங்களில் மர்மமான விஷயங்கள் நடப்பதாகவும் அடிக்கடி விபத்துக்கள் நடந்து பலர் உயிரிழப்பதாகவும் இந்த சாலை முழுவதும் ஆவிகளால் சூழப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பகுதியில் கூகுள் மேப் உதவியுடன் காரை ஓட்டிச் சென்ற 18 வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பர் காணாமல் போய்விட்டனர். இவர்களை தேடும் பணி தொடங்கப்பட்டது. ஒரு வார தேடலுக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் கொல்லிமா சாலையில் கார் ஒன்றில் 18 வயது சிறுவனின் சடலத்தை கண்டனர். அந்த கார் முழுவதும் பனியில் மூடியிருந்தது. கூகுள் மேப் பரிந்துரைப்படி இந்த வழியாக வந்தபோது அவரது கார் பனியில் மாட்டிக்கொண்டு பழுதடைந்துள்ளது. இந்த நிலையில் காரை ஓட்டிச் சென்ற அந்த இளைஞர் பனியில் உறைந்து இறந்து போய் ஒரு வாரம் கடந்து கண்டுபிடிக்கப்பட்டார். அவருடன் பயணம் செய்த மற்றொருவர் மோசமான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். இதன் காரணமாக கூகுள் மேப் எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துக்களை தவிர்க்க அதன் அமைப்பில் இருந்து பாதையை அகற்ற முடிவு செய்தது. குறிப்பாக குளிர்காலத்தில் இந்த சாலையை தனது மேப்பில் இருந்து நீக்குகிறது. மேலும் குளிர்காலத்தில் இந்த சாலையில் போக்குவரத்து மிக மிக குறைவாகவே இருக்கும் எனவும், சோவியத் யூனியனாக இருந்த காலத்தில் ரஷ்யா யாராலும் அறியப்படாத விதமாக இருந்தது என அனைவருக்கும் தெரியும். இன்னும் ரஷ்யாவில் ஏராளமான ரகசிய நகரங்கள் இருப்பதாகவும் அந்த நகரங்களில் மனிதர்கள் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த நகரங்கள் உலக வரைபடங்களில் கூட இல்லை என கூறப்படுகிறது. இப்படி இன்னும் பல ரகசியங்களை ரஷ்யா தனக்குள் கொண்டுள்ளது என்பது வியக்க வைக்கிறது. தற்போதைய ரஷ்யா பல குழப்பங்களையும் கடந்து இன்று ஒரு ஜனநாயகமாக மாறியுள்ளது. மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.